வரவேற்பதும் வந்தவரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு கேட்டபடி நல்ல ஒரு வரவேற்று தங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமையாகும். இதோ என் வாழ்த்து உங்களுக்காக. உலகினை கண்டேனம்மா, உலகினை கண்டேனம்மா, என் கண்ணே கண்ணில் மணியே, உயிரே உயிரில் ஒளி நீயே, உலகினை கண்டேனம்மா. பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே, மூங்கிலே வரும் சங்கீதம் போல் சிரிப்பது காவியமே, அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நாட்டாடுவே, மகளே நீ பார் மகளே, என் உயிரில் ஒளி நீயே, உலகினை கண்டேனம்மா. வாழ்க மகளை வாழ்க, சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவன என் மனமாற உங்களை வாழ்த்தி உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் வாயிலாக கேட்க வேண்டும். கேட்கலாமா வள்ளி நாயகம்? கை நேத்திக்குங்க. கேளுங்கள் சுவாமி, என்ன கேட்க போறீங்க? கதையின் முறைப்படி முதற்கட விசாரணையாக பண்டுவிழி கற்கண்டு மொழி பண்டு விழி விழி பண்டு விழி அதிருக்கும் நாடு துசல் கோரே, கோணல் முற்றிலும் கோணல் என்பார்கள். அஸ்திவாரம் நிறைய பட்டறதை கட்டுறது உறுதியாக கட்ட முடியும். எது தெரியுமா சொல்றேன்? இல்லை வந்தோடனே உன் மண்டக்கணத்தை நான் பார்த்துட்டேன். ஏன்ட்டையா? ஆமாம்மா, இப்போ நீ நினச்சிருந்தா நான் பண்ண அதே சுதியில் உன்னால் பாடி இருக்க முடியும். நீ இந்த சுதியில் பாடுறியா, உன்னையோட கூட சுதி வச்சுற அந்த அந்த வன்மத்தை காட்டுற பார்த்தியா, அங்கேதான் நீங்கிற. பரவாயில்ல, அப்படி ஒரு எண்ணம் இருந்தால்தான். யாருமே கவனிச்சு சொன்னதே கிடையாது. நீங்க இதை போய் பெருசா பேசுறீங்க. சுதியை கூட வச்சு பாடுறதெல்லாம் மண்டக்கணன்னா என்ன அர்த்தம் இருக்குல்ல? எனக்கு சுதி குறைச்சு சமீப காலமாகவே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு குரல் ஒவ்வொரு சத்தம் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ சமீப காலமாக எங்கே பார்த்தாலும் ஒரு சத்தம் அதிகம். மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி. சித்திரத்தில் எனக்கு நான் அப்படி தான் நினச்சேன். சித்திரத்தில் வர வருது. நம்ம மக்களுக்கெல்லாம் அன்னை மீனாட்சி மேலே அவ்வளவு பக்தி வந்துருச்சா, எல்லாரும் மதுரை. அப்புறம் தான் பார்த்தா அது அந்த மீனாட்சிக்கு இல்லை, இந்த மீனாட்சிக்கு. எங்க எங்கே பார்த்தாலும் மதுரை மீனாட்சி வந்துச்சு இல்லப்பா, இல்லைங்க மதுரை மீனாட்சி அப்படின்னு. பரவாயில்ல, குறுகிய காலகட்டத்தில் பேர் வாங்கிட்டேன். பேர் வாங்குறது வெகு சுலபம், ஆனால் வாங்கின பேரை தக்க வைக்கிறேன் பார்த்தியா, அங்கே தான் விவரம் இருக்குது. ஒருவேளை அப்படியான திறமை உனக்கு இருக்கா இல்லையான்னு நான் பார்க்குறேன். இப்போ கதைப்படி கேட்ட கேள்விக்கு கதைப்படி முறையான விளக்கம் சொல்லிட்டேன். ஒரு வேளை கதைக்கு அப்பாற்பட்டு பல விவரங்களை நான் கேட்க நேர்ந்தால் பதில் சொல்லுவியாம்மா? பேர் வாங்கிறது ரொம்ப சுலபங்க, பேரை காப்பாற்றிக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதுவும் பேர் வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை அப்படியே அவமானப்படுறோம் அப்படின்னாலும் நம்மளோட பெரிய ஆளுங்கிட்ட தான் அவமானப்படணும். இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்ககிட்ட. அதை விட்டுட்டு நான் போன வருஷம் தான் வந்தேன், நீங்கள் இவ்வளோ வாய் பேசி நான் ஏதாச்சும் உங்களை பேசி ஜெயமாதன் ஒரு நல்ல பேர் இருக்குது, 17 வருஷம் 18 வருஷம் காப்பாற்றி வச்சுருக்கீங்க, அந்த பேர் என்னால் எதுவும் கெட்டு போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பேசுறீங்க, கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி போறீங்களோ அதே மாதிரி தான், எதை பேசினாலும் அதே மாதிரி தான் பேசுவேன். பெருந்தன்மையான மனசு உனக்குள்ள இவ்வளவு இறக்க மனப்பான்மை இருக்குன்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா, எனக்கு இந்த இதில் மட்டும் உடன்பாடே கிடையாது. நான் எத்தனை வருஷம் தெரியுமா, நீ எல்லாம் என்ன நேற்று பெஞ்ச மழை இன்னைக்கெல்லாம் சிரி, எனக்கு இதில் இந்த உடன்பாடே கிடையாதுமா. இங்கே நிற்கிறோம்னா இங்கே ஆண் பெண்ணுனோ இல்லை மூத்தொகை இலைய ஒன்றோ இல்லை உயரம் குட்டையனோ எதுக்கும் வேலை கிடையாது. இங்கே நிற்கிறோமா, நீ என்ன படிச்சிருக்க, நான் என்ன படிச்சிருக்கேன், உனக்கு என்ன திறமை இருக்குது, எனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத முக்கியமே தவிர, நான் அத்தனை வருஷம் இருக்கேன், நான் நேற்று தான் வந்தேன் என்னை விட 3 மடங்கு சம்பளம் வாங்குற யார் இதுக்கான வெளியில் சொல்லிக்கிட்டு தெரியும். சத்தியமண்ணு நம்ம சாமி சத்தியம், நம்ம சாமி பேர் என்ன சத்தியமண்ணு. அதை இதை நான் சொல்ல முடியுமா? என்னை விட நீ கூட சம்பளம் வாங்குற, உன்னை நான் கேள்வி அதுக்கு பேச்சு
சம்பளம் யாரையா கூட கூட இல்லைங்க, பேசாம இருங்க முதல்ல. இருங்க. அப்ப இங்க அனுபவத்துக்கோ வயதுக்கோ இத்தனை வருஷம் நான் இருக்கேன், நான் உன்ன இதுக்கு எதுக்குமே வேலை கிடையாது. நல்லா பேசிட்டு தான் வந்தீங்க. இங்க அனுபவத்தை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றீங்க, சம்பளத்தை பத்தி. இது எதுக்கு உங்களுக்கு? இது தேவையில்ல. நான் உன்னை விவரம் கேட்க என்ன நினைக்கணும் கேளுங்க, அதோட நிப்பாட்டு. அப்ப நான் இத்தனை வருஷம் நான் நேத்து தான் வந்தேன், நான் கேள்வி கேட்டு நீங்க தெரியாம நின்றா என்ன அசிங்கமா போயிரு. இது உனக்கு தேவையா? வள்ளி நீ மேடையில எப்படி பேசணுமோ அப்படி பேச கத்துக்க. நீ விட்டு விட்டு ஆரம்பிச்சது நீங்க சொல்லி கொடுக்க கூடாது. நீ ஆரம்பிச்ச நான் ஆரம்பிச்சேன் பேசணும், நீங்க சொல்லி கொடுக்க கூடாது. வேற யாரு சொல்லுவா? நீங்க பெரிய ஆளா உங்க ஊர்ல ஆளானா அடிச்சு பல்லல பேத்து போடுவேன். சரியா? முதல்ல பணியாரத்துக்கு போற மாதிரி தீ போட்டு போடுவேன். வெட்டி சவுடாலு நான் அத பண்ணி போடுவேன், இத பண்ணி போடுவேன். யார் வேணா பேசலாம். இத பேசணும்னு சொல்லி கொடுத்து நீங்க யாரு? இததான் சபையில பேசணும்னு சொல்லி கொடுத்து நீங்க யாரு? நான் இத்தனை வருஷம் இருக்கேன். எப்படி பேசுவேன்? ஐயா சும்மா அந்த கிறுக்கு மாதிரி கத்த கூடாது. யார் நீங்க? நான் கேட்டது கதைக்கு அப்பாற்பட்டு விவரம் கேட்டா சொல்லுவியான்னு. என்ன பண்ணிருக்க நீ? அவன தைரியம் இருக்காது கேளுங்க, சொல்ல வேண்டியதானே? இங்க பாருங்க, இப்ப நான் கேள்வி கேட்டு நீங்க தெரியாமண்டா உங்களுக்கு அசிங்கம். இது ஊர்ல யாரும் கேட்டாலும் கூட வச்சு பாடிட்டோமா, அதனால இது வந்து மண்டக்கடை நீங்க சொன்னீங்க. பாடலைன்னு சொல்லு. சரி பாடலைன்னு சொல்லு. கூட வச்சு தான் பாடுவேன். அதத்தான் சொல்றேன். அப்பவே உன் வன்மம் தெரியுதுல. இவர் வேணா இவர் பாடுறாரா, நம்ம கூட கூட பாடணும்யா. அதுல உன் வன்மம் தெரியுதுல, உன் மண்டக்கணம் தெரியுதுல. சுதிய கூட வச்சு பாடுறது மண்டக்கணமானே. ஆமாமா இருக்குமா, அதுலயும் காரணம் இருக்குமா? கை தட்ட கூடாது. உன்னை விட தங்கச்சி வந்துட்டேன்னா தங்கச்சி நீ பேசுறத விட நான் அதிகம் அப்படியே பேசுறது எப்படி ஏன் வன்மமோ, நான் பாடுற சுதியை விட நீ அதிக கூட வச்சு பண்ணா அது ஓ வன்மம் தான். சுதியை மட்டும் கூட வச்சு பாட மாட்டேன். நீங்க என்ன பேசணும் அதை விட அதிகமா பேசுவேன். ஆசைப்படு ஆசைப்படு பாப்பா பேசி பாப்பா வாங்க பேசதானே தெரியும். அப்படியா? ஆமா. உன் குல கடவுள் யாரு? பெருமாள். என்னது? குல கடவுள் பெருமாள். ஒரே ஒன்று கேட்டுக்கலாமா உன்கிட்ட? கேளுங்க. கொஞ்சமாச்சும் அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா உனக்குலாம்? தேவையில்லாம பேசாதீங்க. தேவையில்லாம பேசுறேனா? என்ன சொல்றதுன்னு சரி. கத்தி 2 நாய் அடிச்சுக்கிட்ட மாதிரி கத்திக்க வேணாம். சரி நம்ம விவரம் பேசுவோம், இருக்கிறது கொஞ்ச நேரம். விவரம் தான் பேசுவோம் வாங்க. ஆரம்பிச்சல்ல, உன் குலக்கடவுள் யாருன்னு நான் கேட்டல. பெருமாள்னு சொன்னேன். எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? எனக்கு உனக்கெல்லாம் இப்பவே இவ்வளவு திமிருனா இன்னும் நீலாம் இந்த 10 வருஷம் தான் எல்லாம் தலையில முளக அரைச்சு போயிருவ போல. என்ன அதுல இருந்து திமிருன்னு சொல்றீங்களே, பேசுங்க. இதுக்கு இப்ப நீ பண்ணதுக்கு பேர் என்ன? நீங்க கேட்டீங்க குலக்கடவுள் யாருன்னு கேட்டீங்க, பெருமாள்னு பதில் சொல்லிட்டேன். இதுக்கு பேர் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு பேர் தான் திமிருன்றேன். என்ன திமிரு? நாடகம் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். கேட்டதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்தா பரவாயில்ல, கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன திமிருன்றீங்க? சரியா சொன்னியா? சரியா சொன்னியா? ஐயப்பா சரியா தான் சொன்னேன். எப்படி சரின்ற? இந்த நாடகம் யாருக்கான? உங்க அண்ணன் சொன்னேன்னு சொல்றேன். இந்த நாடகமே எம்பெருமான் முருகப்பெருமானுக்கானது. சரியா? ஒரு வள்ளி கதைப்படி கேட்டிருக்கேன், உனக்கு குலக்கடவுள் யாருன்னு. வள்ளின்ற பெண்மணிக்கு யாருங்க குலக்கடவுள்? பெட்டியார மற்றதுக்கெல்லாம் நுழையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, பேசாம உட்காந்துருக்கீங்க. ஒரு விஷயம், ஒரு பெரிய கலைஞர்கள் பெரிய வள்ளி அவர்கள் வந்திருக்கீங்க. இடையில நான் அதையெல்லாம் கேட்கல உண்டு உங்களுக்கு, அதெல்லாம் கேட்கலாமாமா. இந்த வள்ளின்ற கதாபாத்திரத்துக்கு யாரு குலக்கடவுள்? குலக்கடவுள் முருகன். உன் கூட தானே மதுரை இருந்தாரு, அவர்கிட்ட போய் 4 நாளைக்கு கொஞ்சம் பாட இடு. எப்ப நான் சின்ன கேள்விமா, உன் குலக்கடவுள் யாருன்னு இருந்தாரு. உன்னைய சொல்லி குத்தம் இல்ல. இது ஏன் தெரியுமா? இவ்வளவு திமிரு மண்டகனம் ஆகவே ஆகாது. இவ்வளவு மண்டகனம் பண்றேன்னா காரணம் என்ன? அந்த முருகனுடைய அருளானதான் இன்னைக்கு நீ 40 கார் வச்சு சந்தோஷமா இருக்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? முருகன். அந்த முருகனையே நீ மதிக்கலைனா இருங்க. முத பேசுறது சபையில என்ன பேசணும்னு முக்கியம். ஒருத்தவங்களோட இதெல்லாம் எடுத்துங்க வாங்க. எங்க அண்ணனை சொன்னீங்களே ஆங்கிலத்துல பேசக்கூடாதுன்னு, உங்களுக்கு அறிவு இருந்தா பேசுவீங்க ஆங்கிலத்துல வள்ளிக்கிட்ட. 40 காருன்றீங்க. யாரு உங்க அண்ணன் பேசுறது வேற. என்ன விஷயத்தை பத்தி அவரு அறிவுபூர்வமா பேசினாரு. நான் 10,000 வாங்குறேன் 15,000 வாங்குறேன். அவர் அறிவுபூர்வமா பேசினாரு. அவர்ட்ட சொல்லலாம் 50 கார் வச்சிருக்கேன். உனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் மேடை நாகரிகமோ இல்ல அறிவு வர போறது கிடையாது. உங்களுக்கு வாத்தியார் யார் போதா? உங்களுக்கு வாத்தியார் யாரு? உனக்கு யார் வாத்தியார் முதல்ல? நீ சரியா பேசிட்டியா? நான் சரியா தான் பேசுறேன். எது? வள்ளிக்கிட்ட ஆங்கிலத்துல பேசுங்க. அறிவு வள்ளியோட குலக்கடவுள் முருகன்ற அறிவு கூட உனக்கு இல்ல. பெருமாளுங்கற வள்ளிக்கு குலக்கடவுள் பெருமாளா உனக்கு? இதுவோட தெரியாத நீ எதுக்கு வள்ளி வேஷம் போடுறாரு? ஆங்கிலத்துல பேசலாமா நாரதரு? எங்க அண்ணனை சொன்னீங்கல்ல, அவர் கூட நகைச்சுவைக்கு பேசிட்டு போறாரு. ஒரு நாரதர் வள்ளி கிட்ட ஆங்கிலத்துல பேசலாமா? நீ உங்களுக்கு மட்டும் ஓ மேல இத்தனை தப்பு வச்சுக்கிட்டு நான் பேசுறது நீ சொல்லாத. எத்தனை தப்பு? நான் பேசுற காரணம் யாரு? இருமா, நான் பேச காரணம் யாரு? தப்பு செய்யறவன தப்பு செய்ய எவன் தூண்டுறானோ அவனுக்கு தான் தண்டனை அதிகம். பெரிய ஆளு தூண்டியது நீதான். நான் தப்பு பேச ஒரு வார்த்தை சாமி பேசலையே.
நான் தப்பா பேசலையே. இப்ப வரைக்கும் மனசு உறுத்தல உனக்கு? இல்ல. நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு கிடையாது. ஏமா முருகனையே நீ மதிக்கலைனா யாரமா நீ மதிப்ப? என் குல கடவுள் பெருமாள் தான் இப்பயும் சொல்ற, மாத்திலாம் நான் பேசவே இல்லையே. நீங்க மாத்தி பேசுனா கேட்கல. அப்ப நானும் மாத்தி பேச மாட்டேன். உன்னிட்ட 40 கார் இருக்கே, இதுக்கெல்லாம் காரணம் முருகன் தான். விடு, நீ அவரை மதிக்கலைனா என்னைக்கு நீ முன்னேற மாதிரி. வெங்கடாச்சலபதி பேர் வச்சு கதையா பேசக்கூடாது. முருகனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா என்ன கதை படிப்ப? கந்த புராணம். சார் முருகனே மதிக்கலாம், முருகனை பத்தி பேசி என்ன பண்ண? சரி விடு. மகாவிஷ்ணு பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா என்ன கதையை நீ படிப்ப? விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணம். சிவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா சிவபுராணம் படிச்சா போதுமா? அது எப்படி? அப்புறம் சிவபுராணம் படிக்கணும், 64 திருவிளையாடலை பத்தி படிக்கணும், உன்னுடைய மதுரையில் பெரிய புராணம் படிக்கணும். அப்ப இத்தனை கதைகளை படித்தால் மட்டும்தான் எம்பெருமான் சிவனை பற்றிய முழு விவரத்தை தெரிந்து கொள்ள முடியும். சிவபுராணம் படிக்கணும், பெரிய புராணம் படிக்கணும், 64 திருவிளையாடலை உள்ளடக்கிய திருவிளையாடல் புராணம் படிக்கணும். படிச்சிருக்கியா? அதெல்லாம் கேட்கணும். படிச்சிருக்கியா? கேள்வி மட்டும் படிச்சிருக்கியானா சாமி படிச்சிருக்கேன் கேளுங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. சரி 61 நாயன்மார்கள் ஆமா போடுற வேலை எனக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? படிச்சிருக்கேன்னு சொல்றது என்ன ஆமா போடுறது? உங்களுக்கு ஆமா இது படிச்சிருக்கியா இல்லையா கேள்வியே புரியலனா கேள்வி கேட்கணும்னா கேள்வி அதுல இருந்து கேளுங்க, பதில் சொன்னா தெரிஞ்சிரும்ல. படிச்சிருக்கியா படிக்கலையா என்ன அர்த்தம்? திருவிளையாடல் படம் உன் ஊர்ல நடந்துச்சு. இருங்க, சிவபெருமானை பத்தி படிக்கணும்னா இதெல்லாம் படிக்கணும். விஷ்ணு பகவானை பத்தி படிக்கணும் விஷ்ணு புராணம் மட்டும் படிக்கணும்ன்றீங்க. வேற என்ன படிக்கணும்? சிவபெருமானுக்கு தொண்டு வேற என்ன படிக்கணும்? இருங்க, சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சது யாரு? 12 ஆழ்வார்கள். சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சது சிவனையா? அது 61 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள். பெருமாளுக்கு தொண்டு செஞ்சவங்க யாரு? 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள். சரி, அத படிக்க வேணாமா? அத படிச்சா 12 ஆழ்வார்கள். அத படிச்சா 12 ஆழ்வார்களை பத்தி படி. விஷ்ணு புராணம் மட்டும் படிக்கணும்ன்றீங்க. அத படிச்சா 12 ஆழ்வார்களை பத்தி படிக்க வேணாமா? கொஞ்சம் வாங்கி பேசு. என்னது? 12 ஆழ்வார்களை படிச்சா நீ பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அது எல்லாத்தையும் படிக்க தானங்க செய்யணும். அத படிச்சா புராணம் மட்டும் படிச்சா போதுமா? ஏன் கேள்வி புரிஞ்சுக்க. சிவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ நாயன்மார்களை பற்றி இந்த வரையும் கதை படிக்கணும், திருவிளையாடல் படிக்கணும், சிவபுராணம் படிக்கணும். நீ என்ன சொல்ற? ஆழ்வார்களை படிச்சா பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ன்றியே. ஆழ்வார்களை பற்றியும் படிக்கணும்னு சொல்றேன். சரி படிக்கணும்ல. ஆமா. நாயன்மார்களை குறிக்கக்கூடிய நூலுக்கு என்ன பேரு? அதான் பெரிய புராணம். என்னது? என்ன பேர் சொன்ன? பெரிய புராணம் சொன்னேன். பெரிய புராணம் தானே. அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னா அதுவே தப்பு தான் முதல்ல. அப்புறம் என்ன சவுடால வீட்டு கிடக்கு. நீங்க ஏதோ ஒரு முடிவோட வந்திருக்கீங்க. முடிவோட வந்திருக்கேன். இங்க பாருங்க, நான் முடிவோட தான் வந்தேன். இல்ல உங்களுக்கு நல்லா பேசுனா நல்லா பேசுவோம்னு. இருங்க, உங்களுக்கு 4 போட்டா இந்த 4 பேர் கை தட்டுறாங்கன்னு சொல்லல. இப்போ உங்களுக்கு வந்தோன கை தட்டிருக்கல, அதுக்கு அப்புறம் கடைசியா தட்டுறது யாருக்கு நீங்க பார்க்கணும். வாங்க, அது உன் திறமையை பொறுத்தது. எனக்கு தான் கை தட்டுவாங்க. நல்லா வாங்கிக்க. குருந்தப்பட்டுல ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்கிக்க. இருங்க முதல்ல. எனக்கு பஞ்சாயத்தே கிடையாது. நிப்பாட்டுங்க முதல்ல. எனக்கு பேசுற எல்லாத்தையும் தப்பு சொல்ல முடியாது. பொய்யா சொல்லிக்கிட்டு சேக்கிலார் எழுதுறாரு சொன்னேன். எல்லாருக்குமே தெரியும் சேக்கிலார் தான பெரிய புராணத்தை எழுதுறாரு. சேக்கிலாரா? பேசுற எல்லாரையும் நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணு ஆக முடியாது. தப்புனா தப்பு தான். நீங்க படிக்கணும் அர்த்தம், அறகுறைன்னு அர்த்தம். ஐயா போன் சொல்றேன், சும்மா கத்தி கத்தி பேர் வாங்கல நினைக்காது. சேக்கிலார் தான் எழுதுறது. பெரிய எல்லாருக்குமே தெரியுமே. எல்லாரும் நீ அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ண வந்தியா? யார்கிட்ட தர்க்கம் பண்ண வந்த? என்னட்ட பண்ண வந்திருக்க? நான் தப்புன்னா நீ என்ன கேளு. அப்புறம் எல்லாரும் நீ அவங்கள காக்காய முடிக்கிற. நான் அவங்கள காக்கா பிடிக்கிற ஒன்றும் அவசியமே கிடையாது. தப்பு. சேக்கிலார் எழுதினாரா? சரி, பேர் என்ன புராணம் சொன்ன? பெரிய புராணம். பெரிய புராணம்ன்றது பேரா? அதுவும் தப்பு. கேட்ட 2 கேள்விக்கே தப்பா சொல்லி நிக்கிற. ரோசம் வருது உனக்கு. ரோசம் 63 நாயன்மார்களை பற்றி படிச்சது எழுதுறது பெரிய புராணம். பெரிய புராணம் கிடையாது. தப்பு. இருங்க, எழுதியவர் சேக்கிலார் கிடையாது. இருங்க, 12 ஆழ்வார்களை பற்றி எழுதினாங்கல்ல, அந்த நூல் பேர் என்ன? 4000 திவ்ய பிரபந்தம். அதை எழுதியவர் யாரு? நாதமுனின்ற ஒருவர். எங்க இப்ப நான் சொன்ன 2 நீ தப்புன்னு சொல்லி பாட்டு பார்ப்போம். முடியும் உன்னால? நாக்க துருத்ததே முடியும் உன்னால. அப்படி கண்ணத்துக்குள்ள கூட்டு விவரம் பேசணும் நீ வந்தேன்னு வச்சுக்கவே, நடுக்கடல்ல கல்லுக்கால கட்டி போட்ட மாதிரி உன்னை ஆகி போயிடும். சரி, நான் தப்புண்டல்ல. இப்ப நான் சொன்னேன் 4000 திவ்ய பிரபந்தம் என்பது 12 ஆழ்வார்களை குறிப்பது. அதை எழுதியவர் நாதமுனின்னு. எங்க இப்ப நான் கேட்டனே, சேக்கிலார் எழுதுறேன்னு சொன்னதோ பெரிய புராணத்தினுடைய அந்த நாயன்மார்களை குறிக்கக்கூடிய நூலுக்கு பேரு பெரிய புராணம். பொய் தப்புன்னு நான் சொல்லிட்டேன். எங்க நீ படிச்சிருந்தா சரியானது சொல்லு. படிச்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன். இங்க பெரிய புராணம் தான் எல்லாருக்கும் தெரியும். பெரிய புராணம் ஏன் பேர் வந்துச்சு? எல்லாருக்கும் தெரிஞ்சது பெரிய புராணம். ஆனா சிவபெருமான் அதுக்கு கொடுத்தது என்ன பேரு அப்படின்னா 11ஆம் திருமுறை என்பது பெரிய புராணத்துக்கு பேரு. என்ன கேட்டு விடு. ஏன் தெரியுதுல? ஏன் அதை முதல்ல சொன்ன உனக்கு ஆகாதா? தெரிஞ்சது என்னமோ அதை தான் சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்சதை பேச மட்டும் நீ வரல. எது உண்மையோ அதை சொல்ல வந்திருக்க நீ. இங்க பாருங்க, 4 பேர் போன பாதையில போறோம்ன்றோம்ல. 4 பேர் யார் யாரு? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். அறிவுரை தான் பேசுவீங்களா? அப்படி கிடையாது. 2 பேர் பேரையே விட்டீங்களே. 2 பேர் பேர் விட்டு. ஆமா, இப்படி யார் 2 பேர் பேர்? திருஞான சம்பந்தர். சரி, அப்பர் இருக்கு, அப்பர் தான் பேரா?
இல்லைன்றியா? இல்லையே, கிடையாது. எத்தனை வயசு அப்பர்னு பேர் வந்துச்சு? நீங்க பேசுறீங்கன்னா உங்களை விட அதிகமா நான் விவரம் பேசுவேன். எல்லாருக்கும் எது புரியுமோ, எது நிறைய புழக்கப்படுதோ அதை தான் பேசணும். நடைமுறையில் இருக்க 2 இதிகாசம் தான் பேச முடியும். மறைச்ச சிவபுரா இதையுமா பேச முடியும்? மகாபாரதம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். பேர் சொல்லு. யுதிஷ்டர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அதுவும் தப்பு தானே? எப்படி தப்புன்றீங்க? மறுபடியும் சொல்லு. தர்மர்னு சொல்லுவேன், நீங்க பாத்திருப்பீங்க. நான் அதை சொல்லவே இல்லை, அந்த இடத்துக்கு நீ போகாத. யுதிஷ்டர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவர். இதெல்லாம் யாரு? பஞ்சபாண்டவர்கள். நான் பஞ்சபாண்டவன் பேர் சொல்லி கேட்டேனா? ஆமா. பாண்டவர் எத்தனை பேர் கேட்டேன். பஞ்சபாண்டவனா பஞ்சனா 5ன்னு தெரியுமே, நீ அந்த 5 வரைக்கும் போற. ஒருவன் கதையிலே எங்கே சிறப்பு நடக்கிறது அதுதான் முக்கியம். இந்த பஞ்சபாண்டவர் 5 பேருக்குமே 5 பேர் பிறந்தாங்களே, அவங்க என்னன்னு சொல்லுவான்? இளம் பஞ்சபாண்டவர். அவங்க பஞ்சபாண்டவர் இல்லையா? அவங்களும் பஞ்சபாண்டவர். பாண்டவர் தானே. நான் அதை கேட்டா இதை சொல்ற அறிவு இல்லாம. இப்போ உனக்கு ரோசம் வருதா? இப்படித்தான் எனக்கு வரும். அப்பர்னு சொன்னீங்கல்ல, அப்பர் என்பது சிவபெருமான் அழைத்தார், அப்பரே வருகன்னு. எப்ப? எத்தனை வயசுல? கொஞ்சம் பொறு. ஏன் அதான் சொல்லுங்க முதல்ல. சொல்லுங்க முதல்ல. அவர் அழைத்தது அவருடைய 89 வயதுல. ஆனா அவருடைய இயற்பெயர் என்னன்னா மருள் நீக்கியார். அப்படி இருக்கு. அவருக்கு 4 பேர். மருள் நீக்கியார் எல்லாரும் இருங்க. மருள் நீக்கியார்னா எல்லாரும் சொல்லுவோம். அப்பர் தான் எல்லாருக்குமே தெரியும். மருள் நீக்கியார்னா சொல்லுவோம். அப்ப எல்லாருக்கும் என்ன தெரியுமா அதை முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் நாரதர் விவரமானவரா இருந்தா ஆழமா படிச்சிருந்தா அதுக்கப்புறம் கேட்டா சொல்ல போறேன். பெரிய புராணம் நீ சொன்னீங்க. அது முதல்ல அவர் வைக்கப்பட்ட பேரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாரும் தெரிஞ்சுன்னா அதுக்கு இங்க வரல. மருவி வந்த பெயர் தான் பெரிய புராணம். 63 பெரியார்களை குறிப்பதால் பெரிய புராணம். ஆமாங்க. அது சிவபெருமான் கொடுத்தது 11ஆம் திருமுறை. முதல்ல எது வந்துச்சு? 11ஆம் திருமுறை. அதுதானே சிவன் முதல்ல அரங்கேற்ற. ஒரு நூலுக்கு பேருக்கு வித்தியாசம் இருக்குமா? ஒரு பேர் ஒரு பட்ட பேர் விளங்கி வருவதற்கும் ஒரு நூல் எழுதப்பட்ட போதே அந்த நூலுக்கு என்ன பேர் வச்சான்னு வித்தியாசம் இல்லையா? சரி, 11ஆம் திருமுறை என்ற மொத்த சிவனுக்கு எத்தனை திருமுறைகள் இருக்கு தெரியுமா? 12 திருமுறைகள். நீ சரியான ஆளு. 11ஆம் திருமுறைனா 11வது திருமுறை தான். இப்ப அதுக்கு பேர் என்னன்னு சொன்ன? 12ஆம் திருமுறைக்கு பேர் என்ன? பெரிய புராணத்துக்கு உண்மையான பேரு? பெரிய புராணத்துக்கு பேர் 11ஆம் திருமுறைன்னு சொன்னேன். சரி, அதுக்கு திருத்தொண்டர் தொகைன்னு ஒரு பேர் இருக்கு. ஆமா, அது வந்து 11ஆம் திருமுறையில் வரக்கூடிய ஒரு பேர் இருக்குல்ல. 11ஆம் திருமறையில ஒண்ணுதான் திருத்தொண்டர் தொகைன்ற அந்த திருமறை. சரி, நீ சிவனை வணங்கி தானே இங்க வந்திருக்க. ஆமா. அந்த 12 திருமுறையுமே யார் எழுதுனா சொல்லு. அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதை கேட்கறக்கா நீ அங்கிருந்து மங்கட்டின்னு வந்த? தெரிஞ்சுட்டு என்ன பண்ணு கேட்கறதுக்கு? கேள்வி கேட்டா பதில் சொல்லுமா? அப்புறம் அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னா 11ஆம் திருமறைன்னு பேர் இருக்கு. நான் மறுத்தனா? ஏத்துக்கிட்டேன். சிவன் வைத்த பெயர் 11ஆம் திருமறை. வச்சது சர்த்தேன். சிவனுக்கு மொத்தம் 12 திருமுறை இருக்குல்ல. 11வது தானே சேக்கிழார் எழுதிய திருமறை. அது சேக்கிழார்னே முதல்ல தப்பு. நீ அவர் பேரே உனக்கு தெரியல. சரி, விட்டு தொலை. அருள்மொழி தேவன்னு சொல்லி சேக்கிழாருக்கு பேரு. அப்ப அருள்மொழி தேவன்றது அருள்மொழி தேவரா அவருடைய உண்மையான பேரு. அருள்மொழி தேவன் அவர் பேரு. அப்ப அருள்மொழி தேவன் எழுதியது. நான் பதில் சொல்லும்போது மட்டும் விடுவிடுன்றீங்க. ஏன் கேள்வி அதுவே இல்லையே. தேவர்னு கேட்டீங்களே, சேக்கிழாருக்கு உண்மையான பேர் என்னன்னு கேட்டீங்க. அருள்மொழி தேவர்னு சொல்லிட்டேன். பெரிய புராணத்துக்கு பேர் என்னன்னு எப்ப சொல்லிருக்கணும்? பெரிய அப்ப சொல்லிருக்கணும். இங்க கேக்கும் போது சொல்லணும். சரி, இப்ப கேட்டுக்கல சொல்லு. தோணும் போது தான் சொல்லுவேன். 12 திருமுறை. 12 திருமுறையா யார் எழுதுனா சொல்லு. 1 முதல் 7 வரை யார் எழுதுனது அப்படினா சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எழுதுனது. யார் எழுதுனா? என்ன திரும்ப திரும்ப சொல்ல செவுடா? பதில் சொல்லுமா. சரி, இருமா. ஒரு விஷயத்துல சண்டை வாயை உடைச்சு விடுவேன். ஒழுங்கா பேசுங்க. எதை புடிச்சு கிளிப் பண்ணுவீங்க? சரியா? ஒரு விஷயம் கேக்குறேன்னா அதுல சாமியார் முத சாமியார் மாதிரி பேசுங்க. நீ வள்ளி மாதிரி பேசுங்க. சல்லி போய் மாதிரி பேசுங்க. இருமா. சல்லி போய் மாதிரி பேசுங்க. நீ மாடு மேய்க்கிற மாதிரி பேசுறீங்க. என்ன பேசுற? ஒரு விஷயம் ஏ போன் பேசுறடா. ஒரு விஷயம் தப்புனா பேசுற. இதுக்கு எதுக்கு நீங்க நார்தல் போடிங்கறீங்க? ஒரு விஷயம் தப்புனா கூட்டத்துல போய் வர வேண்டியதானே. வேஷத்தை அழிச்சு கூட்டத்துல போய் வர வேண்டியதானே. நான் ஒரு விஷயம் பேசுறேன், நீங்க ஏன் பேசுறீங்க? தப்பு. ஒரு விஷயம் கேக்குறீங்களா? அத மறுத்து கேட்கதும் செய்வாங்க. ஓ சபரியத்தை நீ பேசுறது எதுக்கு? நீ தர்க்க எதுக்கு தப்புனா எதுக்கு தர்க்க எதுக்கு தர்க்கத்துக்கு வர? என்ன தப்புன்னு பேசுறாங்க? கத்தி கிடக்காத. பேசுறது எல்லாத்துக்கும் ஈடு போட முடியாது. நீ சொல்றதுக்கு ஆமா தம்பி ஒரு நான் வரல. ஒரு விஷயம் தப்புன்னா அதை மறுத்து கேட்கறது செய்வாங்க. ஓ சபரி நீ பேசி போயிட்டே இருப்பியா? 3 பேரும் சொன்னீங்க. யார் யார் சொன்ன? சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர்னு சொன்னேன். சுந்தரர் என்னன்னு எப்படி சொல்லுமா? சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர். சுந்தரர்னு நீ சொன்னீங்க. என்ன அந்த கிளிகளை செய்யல. எப்படி நீங்க அப்பர்னு சொல்லலாம், ரப்பர்னு சொல்லலாம் சொன்னீங்களே. சுந்தரன்றது பேரா? சுந்தரம் என்றால் அழகு.
சுந்தரன் பேரே கிடையாது. பிறகு நீ சொல்லுவாத அவரோட பேர் சொல்லணுமா? நீங்க கேட்டீல ஏன் திருநாக்கரை என் அப்பா நீ சொன்னீங்க. எங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு. உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா? உங்க அப்பா பேரு தெரியாதுன்னு என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க? நம்ம பேசுறது சிவனை வணங்கிய பக்தர்களை பத்தி, அடியார்களை பத்தி, நாயன்மார்களை பத்தி. சரி, ஏன் கேள்வி? என்னை எடுத்து வளர்க்கக்கூடிய என்னுடைய தந்தை பெயர் என்ன? நம்பிராஜன். நம்பிராஜன். நம்பிதானே? நம்பிதான் அவரோட பேரு. யாரு பேரு? சுந்தரர் பேரு. ஏன் நம்பி யாருன்னு சொன்னா குறைஞ்சு போயிருவியா? நம்பி யாருன்னு குறைஞ்சு போறியா? அப்படிதான் சொல்லுவேன். ஆனா பார்த்தாலும் பார்த்தேன் உனக்கு மாதிரி திமிரு உள்ள வள்ளியை நான் பார்த்ததே இல்லமா. சுந்தரன்னு சொல்ற தப்பு. கடைசி ஆளு முதல் ஆளா இருந்துட்டு போறேன். நம்பி ஆரூரன் என்பதா சுந்தரமூர்த்தி கடைசி ஆளா இருக்க வேணாம், நீ முதல் ஆளாவே இருந்துக்க. இயற்பெயர் நம்பி ஆரூர் என்பது அவர் பேர். அப்ப எழுதியது சுந்தரன் என்று சொல்லப்பட்ட நம்பி ஆரூரும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும். முதல் எழுது 7 திருமுறைகள். 8வது மாணிக்க வாசகர் எழுதினது. மாணிக்க வாசகர் திருவாசகம். ஆமா. 9வது திருவிசைப்பான்னு சொல்லக்கூடியவர். திருவிசைப்பான்று 9வது திருமுறை. 10வது திருக்கோவையார் சொல்லக்கூடியவர். திருக்கோவையார் என்பது 10வது. 11வது திருத்தொண்டர் தொகை என்ற 11வது. கடைசி திருமுறை பிள்ளை திருமுறைன்னு சொல்லக்கூடியது. அப்ப 12 திருமுறைகள். அதிலே 11வது திருமுறை தான் பெரிய புராணம்னு சொல்லக்கூடியது. இதுதான் அறிவாளிகள். இப்படியான விவரத்தை நீ பேசினேன்னா நான் உன்னை பாராட்ட போறேன். ஏன் நான் உன்னை எதிர்த்து பேச போறேன்? இதுதான் முக்கியம். ஆழ்வார்களை பத்தி பேசுறீங்கல்ல? ஆழ்வார்களை பத்தி பேசுறீங்கல்ல? ஆழ்வார் எத்தனை பேர்? 12 ஆழ்வார்கள். 11 ஆழ்வார். 12 ஆழ்வார்மா? 11 பேர் தான். 12 பேருமா? 11 தான். நீங்க விவரம் பேசணும் வரும்போது ஏமா ஆரம்பத்துல சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். விடியட்டும். 11 பேர் தான். 11 ஆண்கள் ஒரு பெண்ணு. 10 ஆண்கள் ஒரு பெண்ணு. பேசுங்க. நீ புதுமையை புகுத்துறன்னு பொய் சொல்லி பேருவாங்க நினைக்கிறேன். பொய் சொல்லி அது உங்க வேலை. என்னெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. பேசுறது எல்லாம் தேவலாம் பேசுறீங்க. எது பொய்ன்ற? நான் சொல்றது இப்ப நான் சொன்னதுல எதை பொய்ன்ற? நான் சொன்னதுல நீங்க என்ன பொய்ன்றீங்க? நான் உன்னே சொன்னேன். நான் சொன்ன நீங்க தான் 12 ஆழ்வாரமா 11 ஆண்கள் ஒரு பெண்ணுன்னு நான் சொன்னேன். நீ 11 அதுக்கு தான் 11 சொல்லாத பொய் நான் சொல்றேன். எப்படி அது அது உங்க வேலைனா இப்ப நான் பேசுற விஷயத்துல எதை நீ பொய்யும்ப? இதுதான் பொய்ன்னு சொல்றேன். 12 ஆழ்வார்கள் சொன்னதா பொய்ன்னு சொல்றேன். 11 பேர் தான். ஆழ்வார்கள் யாரு? வாங்க சரியான ஆளு. ஆழ்வார்கள் யாரு? வரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? சொல்லுங்க போத. ஆழ்வார்கள் யாரு? இறைவனை பணிந்து இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனுக்கா தொண்டு செய்பவர ஆழ்வார்கள். அப்படி பிறந்து மனிதனாக பிறந்து விஷ்ணு பகவானுக்கு தொண்டு செய்து அதுக்கப்புறம் முக்கிய அடைஞ்சவங்க தானே. நம்மாழ்வார் பத்தி வரலாறு தெரியுமா? தெரிஞ்சுக்கணுமா உனக்கு? நம்மாழ்வார் என்பது யாருடைய அவதாரம் தெரியுமா? யாரோட அவதாரம்? எம்பெருமான் மகாபசூரி அவதாரம் தான் நம்மாழ்வார். மகாபசூரி இருக்காருல்ல, அவருடைய அவதாரம் தான் நம்மாழ்வார். அவரோட அவதாரமா? ஆமா. ஆழ்வார்கள் யாருன்னு சொன்னீங்க? இறைவனை பணிபவர்கள் ஆழ்வார்கள். மனிதனாக பிறந்து இறைவனை பணிஞ்சவங்க தான் ஆழ்வார்கள். சரி, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நம்மாழ்வார் மகாவிஷ்ணுடைய அம்சம்னு சொன்னேன். அவரை எப்படி வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் எப்படி 12 ஆழ்வார்களை சேர்க்கப்போட? இப்போ உன்னுடைய கேள்வி, மனிதனாக பிறந்து தெய்வத்தை கும்பிட்டா தானே ஆழ்வார்கள். ஆனா அவர் தெய்வத்தின் அவதாரம் தானே, அப்புறம் எப்படி இவர் ஆழ்வார்கள்? எப்படி 12 பேர் வரும்? 11 பேர் தான். அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வி கேட்டிருக்க. அறிவை நல்லா சிந்தனைக்கு உட்படுத்தி இருக்க. வாழ்த்துறேன். இப்ப இந்த ஆழ்வார்களை பத்தி பேசுறீங்கல்ல? சரி, ஒரு நிமிஷம் சொல்லி நாயகம், எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கலாமா? கேளுங்க. நாயன்மார்கள் எத்தனை பேர் சொன்ன? 63 பேரு. உனக்கு வெக்கமா இல்ல? 62 பேர் 63 பேருங்கிற. இப்ப யார் போய் சொல்றா? நான் நீ சொல்றனா நான் சொல்றேன்? நான் பேசுறேன்னா விவரத்தை சொல்லி புடுவேன். விவரத்தை சொல்லிட்டேன். நீ விவரம் பேசுற, நாங்க வெட்டிச்சல பேச வந்திருக்கோமா? மனிதனாக பிறந்து தொண்டு செஞ்சவன்னு சொல்லிட்டேன். நீங்க எதையாச்சும் பேசிட்டு அசிங்கப்பட்டு போயிடாதீங்க. இவ்வளவுலாம் ஆடு நனைந்து ஓனாய் வருத்தப்பட வேணாம் வள்ளி நாயகம். இப்ப உன்னுடைய கூற்றுப்படி 61 நாயன்மார்கள். 63 பேர் தான். 62 பேர் தான். சமயக்குறவரை வருஷப்படுத்தினியே. எங்க அப்பன் நம்பின்ற பேர் யாருக்கு சொன்னீல? யாரை பத்தி பேசுன? அப்ப நம்பி யாருன்னு சொல்லக்கூடிய யாருடைய பேரு? சுந்தரமூர்த்தி. சுந்தரர் 63 நாயன்மார்கள். சுந்தரர் இருக்காரா? ஆமாங்க. சுந்தரர் யாருடைய அம்சம்னு தெரியுமாமா? ஏற்கனவே சொன்ன சுந்தரம்னா அழகுன்ட்டேன். அவருடைய வரலாறு உனக்கு தெரியுமா? ஆமா, சிவபெருமானுக்கு வந்து எல்லா கடவுள்கள் மாதிரி அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. பொதுவாகவே சிவபெருமான் வந்து ருத்ராட்ச கொட்டையும் விபூதியும் தான் பூசிட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு முறை வந்து எல்லாரும் மாதிரி ராஜ அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்ப சிவபெருமான் ராஜ அலங்காரம் பண்ணி கண்ணாடியில தன்னோட உருவத்தை பாக்குறாரு. அப்படி உருவத்தை பார்த்து இவ்வளவு அழகா
அப்படின்னு சொல்லி சுந்தரா வான்னு சொன்னாரு. அவருடைய பிம்பத்திலிருந்து வந்தவர் தான் யார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார். அப்ப உன்னுடைய கதைப்படி சுந்தரர் வந்தது யாருல இருந்து? சிவபெருமான். யார் உள்ள இருந்து? சிவபெருமான். நாயன்மார்கள்னா யாருன்னு சொன்ன? மனிதனாக பிறந்து தொண்டு செஞ்சவங்க சொன்னேன். மனிதனாக பிறந்து தொண்டு செஞ்சவங்க அவதானே நாயன்மார்கள். சுந்தரர் மனிதன்ல இருந்து வந்தாரா? இல்ல. யாருல இருந்து வந்தாரு? சரி பேசு பரவாயில்ல. யாருல இருந்து வந்தாரு? சிவன்ல இருந்து தானே. அப்ப சிவனுடைய அம்சம் தானே. அப்புறம் எப்படி அவர் 60 நாயன்மார்ல சேர்த்து சொல்லுவ நீ? சரிங்க பரவாயில்ல, பேசுனா எதையும் தொட்டு பேசுறீங்களே பார்த்தா தெரியுதான்ட்டு. சரி இருந்துட்டு போகுது. இந்த ஆழ்வார்களை பத்தி பேசுறீங்கல்ல, ஆழ்வார்கள் எல்லாருமே விஷ்ணு பகவானை கும்பிடுறவங்க தான், சரி, பெருமாளை வணங்குறவங்க தானே. ஆனா பட்டை போட்டு நாமம் போட்டவர் யாரு? எந்த ஆழ்வார்? ஆழ்வார்கள்னாலே நாமம் தான் போட்டிருப்பாங்க. ஆனா பட்டை போட்டு நாமம் போடுற ஆழ்வார் யாரு? ஆழ்வார்கள் எப்படி இடம்பெற்றார்கள்? நெற்றியிலே இருமா, நெற்றியிலே அத்தனமால் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய திருமண் போடணும். திருமண் இட்டு தன் மார்பிலே சங்கு சக்கரத்தை எவனோன் பதித்துக் கொண்டிருக்கிறானோ அவனைத்தாம ஆழ்வார் என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஆமாங்க, இருக்காலையா? நெத்தியில பட்டைய பட்டா அப்புறம் எப்படி அவர் ஆழ்வார மாறுவாரு? வயதுல இருந்து சிவபெருமானை வணங்கி விட்டு பிறகு ஆழ்வாராக மாறியவர் யாரு? விஷ்ணு பகவானை வணங்கியவர் யாரு? இப்ப ஆரம்பத்துல சிவபக்தனா இருந்தான்றியா? ஆமா. ஆனா இன்னைக்கு ஆழ்வாரா இருக்கான்றியா? ஆழ்வார்ல ஒரு ஆளா இருக்காரு. யார் அவரு? சேக்கிலாரோட இயற்பெயர் என்னன்னு நீ சொன்ன? அருள்மொழி தேவன்னு சொன்னேன். அவர் எத்தனை வயசுல அன்னமாய சோழ மன்னன்ட்ட அமைச்சரானார் தெரியுமா? 9 வயசுல. எத்தனை வயசுல? 9 வயசுல. சுந்தரருக்கு திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானம் கிடைச்சிச்சு 3 வயசுல. யாரால? பால் குடிச்சாரு. யாரால? சிவகாமி அம்மையார். சீர்காழியிலே சிவகாமி அம்மையாரால 3 வயசுல அவருக்கு ஞானம் கிடைச்சிச்சுன்னா அவரு அன்னை சக்தியுடைய சிவகாமியுடைய ஞானப்பால் உண்டார் கிடைச்சிச்சு. ஒருத்தன் இளைஞனான பிறகு அவன் அறிவுத்திறமை பாராட்டி அவன் அமைச்சரா மாத்தலாம். இப்ப நீ சொல்ற 9 வயசுலயே அவர் அமைச்சரானார்னு. 9 வயசுல ஒருவனை அமைச்சர் ஆக்கணும்னா ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணிருக்கணும்ல, பண்ணிருக்கணுமா இல்லையா? அப்ப அவன் என்ன சாதனை பண்ணாருன்னு அவர் 9 வயதுல அன்னமய சோழமன் அமைச்சரானாரு. ஓன் கூட்டம் தானமா 61 நாயன்மாரை தொகுத்து வழங்கினவர் தானே. சும்மாவே பேசுவார். யாரு சலங்கையை கட்டி விட்டது? வந்ததுல இருந்து கேள்வி யாரு? சலங்க நான் கட்டினா? நீ தான் சலங்க கட்ட மாதிரி ஆடிட்டு இருக்க. என்ன சொல்ற சலங்க கட்டி பாரு? சரி சொல்லுங்க, நான் தான் முதல்ல கேட்டிருக்கேன். சட்டமா முதல்ல கட்டி பதில் சொல்லணும்னு நான் தாங்க பதில் சொல்லி நீங்க சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதில் ஆகாது. என் கேள்வி நீ பதில் சொல்லுவீங்களா? சொல்றேன். இதற்காக சேக்கிலார் 9 வயதிலேயே அமைச்சரானார். இது என்னுடைய கேள்வி, நீ யோசி. ஆனால் சிறு வயதிலேயே இந்த யோசி படிச்சுட்டு வா, நல்ல அறிவாளி, நல்ல அறிவாளி என்ன தெரியுமா பண்ணுவா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க யோசித்து பேசுவோம் வந்து அறிவாளி. அறிவாளி அறிவாளி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. அதுக்கப்புறம் கேள்வி நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன். பதில் சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி இது பதில் சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கேன். அப்புறம் நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு நீங்க இப்படித்தான் கேட்கணும். சட்டமா நீ போடாத, சரியா? அப்படி சட்டம் போடாத நீ அங்கடே வச்சுக்க. சொல்றேன். இங்க எல்லாம் சட்டம் போடுவீங்க. என்கிட்ட நீங்க சட்டம் போட்டு இந்த பாருங்க. உன் கேள்விக்கு அதட்டி பேசி அம்பலார் பட்ட வாங்கலாம்னு மீனாட்சி புள்ளைய பார்க்க கூடாது. சட்டையை உடைச்சு விடுவேன் நானு. பேசுங்க. கேட்ட கேள்வி ஆய் மட்டும் உனக்கு இவ்வளவு தொண்டையை மட்டும் ஆண்டவன் கொடுக்கல வச்சுக்கவே. நான் தூக்கிட்டு ஓடி போல உன்னையெல்லாம். பதில் சொன்னேன். நான் என்ன சட்டம் மாட்டேனா? இருமா, நான் கேள்வி கேட்டேன், நீ பதில் சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன். சொன்ன விட்ட நல்ல அறிவாளி யோசித்து பதில் சொல்லுவேன். உன்னை யோசிக்க சொன்னேன். முட்டாள்ட ஐயோ இப்படி சொல்லிவிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அந்த வேலை நீ பார்த்து பேச்சரி பாடு. முதல்ல ஓரமா போவாங்க. எம்பரமா இங்க வா. கேள்வி கேட்டு எனக்கு என்ன இது போச்சுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்க? கேள்வி நீங்க கேட்டா பதில யார்கிட்ட சொல்றது? வாங்க. அவ்வளவு சேட்டையா உனக்கு? பதில் சொல்றதுக்கு இங்கே தான் நீ நிற்கிற. உன் சௌரியத்துக்கு போறதுக்கு ஒன்று நீங்க கதைக்கு வரல. சிறு வயதிலிருந்து எம்பெருமா சிவனை பணிந்தான். என்ன நடைப்பயிற்சி கூடியாந்தாங்களா இங்க? நான் பதில் சொல்றேன், இங்க நில்லு. அதுதான் தர்க்கம். திருப்பி போறவங்க என்ற வச்சக்கூடாது, சரியா? நில்லைங்க. சிறு வயதிலிருந்து சிவனை பணிந்து வாழ்ந்தான். நீலன் என்று சொல்லக்கூடிய குறுநில மன்னனாக விளங்கினான். ஆரம்பத்திலிருந்து சிவன் மீது அதீத அன்பு, அதீத பக்தி, சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாள் இல்லை என்ற மாதிரி வாழ்ந்தான் சிவனுக்காக. காட்டுக்கு வேட்டைக்கு போறேன். அங்கே ஒரு அழகான பெண் இருந்தால் பார்த்தேன், ஆசைப்பட்டேன். கேட்குறேன், அம்மா நான் உன்னை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு. ஆனால் அந்த பிள்ளை சொல்றா, என்னை நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னா நெற்றியில் போட்டிருக்க பட்டையை அழிச்சு திருமணிட்டு தூய வைணவனாக மாற வேண்டும் என்று கேட்டாள் அந்த பெண்ணு. அந்த பெண்ணு பேர் தான் குமுதவள்ளி நாச்சியார்னு பேர். சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதில் இன்னொரு நிபந்தனை இருக்கு.
தினமும் 1008 வைணவர்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு வருஷம் நீ அப்படி வாழ்ந்தாத்தே அவனை திருமணம் பண்ணிக்குவேன். நிபந்தனை போட்டுட்டா. இவனை போட்டுக்க பட்டையை அழிச்சான், திருமணிட்டான். குறுநில மன்னன் தானே, சாப்பாடு வழங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவனால் உழவு வழங்க முடியல, சாப்பாடு கொடுக்க முடியாதனால 4 பேரை துணைக்கி வச்சு திருட்டு தொழில் செய்து அது என்ன இப்படி நடக்க கூடாதுன்னு சொன்னா நான் என்ன பண்றது? இப்படியே நின்னுட்டு உங்க மூஞ்சிய பார்த்துட்டே அதுக்கு இருக்காங்க. தாம தர்க்கா சௌரியத்து உள்ள பவியா? ஏன் வளர நீ பேசுன? எங்கேயாவது நான் போனா அதுதான் ஏன் நாகரிகம் உனக்கு இருக்குல்ல? ஓ வேற நாரதரே இல்லையா மதுரையில? போட்டு உயிரை வாங்கிட்டு பேசுங்க. நீ வந்திருக்குது காரைக்குடி, இங்கே எங்கள் பகுதிக்கு. ஏன் இங்கே வேற வள்ளி இல்லாமல் அங்கே வேலை பொழப்பத்து உனக்கு கார் வச்சு கூட்டியாந்தாங்க. நீ வந்தப்போ அப்படி நிற்கிதோ இல்லை நான் வந்தா கசக்குதா உனக்கு? நில்லுமா பேசாம, நில்லுன்னா நில்லுமா. தேவலா பேச்சது உனக்கு? பெண் ஆசைப்பட்டா 4 பேர் துணைக்க வச்சு சாப்பாடு போட்டேன், அவன் செய்தது தவறு என்று நிரூபிப்பதற்காக பெருமாளும் மகாலட்சுமியும் திருமண கோலத்தில் வர்றாங்க. இருந்த நகை நட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். காலில் போட்டுக்க மெட்டியை கழட்ட முடியல. கேட்குறான், என்னையா மந்திரம் போட்ட? காலில் இருக்க மெட்டியை கழட்ட முடியல. வா உனக்கும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். கூப்பிட்டாரு. காதலி ஓம் நமோ நாராயணா என்ன மந்திரத்தை சொன்னாரு. மந்திரத்தை சொன்ன உடனே தான் செய்வது தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்தான். இது ரொம்ப பெரிய கதை, ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஆக ஆரம்பத்தில் சிவபக்தனாக இருந்தான். குமுதவள்ளி நாச்சியாரை திருமணம் செய்தான். நெற்றியிலே திருமணிட்டான். 12 ஆழ்வார்கள்ல இடம் பிடிச்சான். அவன் தான் 12 ஆழ்வார்களே கடைசி ஆழ்வாரை விடக்கூடிய மங்கிக்காக சமயம் மாறியதால் திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்லக்கூடிய ஆழ்வார் தான் சிவபக்தனாக இருந்து பெருமாள் பக்தனை மாறி ஆழ்வாரா மாறினது. சரிங்க, வந்த விஷயத்தை சொல்லுங்க. என்னம்மா வந்த விஷயம் என்னம்மா கேட்டிய? வந்த விஷயம் இல்லை, இந்த வசனம் பேசுறக்கா வாய் காது வரைக்கும் போச்சு உனக்கு? சேக்கிலார் கூட விடு, எனக்கு சேக்கிலார் பத்தி பஞ்சாயத்து இல்லை, விடு. சிவனை பணிந்த ஒருவன் இருங்க, சிவனை இருங்க முத நிப்பாட்டுங்க. நீங்க கேட்ட கேள்வி ஏன் பயமா இருக்கா? இதை கேட்டுருவோன்னு நான் கேள்வி ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இருங்க இருக்க. ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நாரத மகரிஷி. அது ஒரு கேள்வியா? முதல்ல அதுக்கு நீ சொல்ல நீங்க தான் அதை கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஒரு கேள்வி நீங்க தான் கேட்டிருக்கீங்க. அப்புறம் இதெல்லாம் ஒரு கேள்வியாண்ணா? நீங்க தானே கேட்டீங்க. நல்லா இருக்கியான்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்வி. அறிவாளி நல்லா இருக்கிற கேள்வி விவரமா கேளுங்க. அப்புறம் இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு பதில் சொல்ல ஒரு கேட்டா என்ன அர்த்தம்? ஓ அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் கேள்வி. மேடையோட இப்படி பேச்ச விட்டுருங்க. அது சின்ன மேடையோட இந்த பேச்ச விட்டுருங்க. அது சின்ன கேள்வி. தேவையில்லாம பேசுறீங்க. ஏன்னா ஓ அறிவை பார்த்தேன், சரி ஓ இதுக்கு இது போதும்னு நினைச்சு கேட்டேன். நீ கொஞ்சம் வினயமா கேட்டதுனால கேள்வி மாத்தலாம் இருக்கேன். இல்ல இல்ல அப்படியா? இல்ல நான் இவ்வளவுதான் என் அறிவு இவ்வளவுதான், எனக்கு அந்த கேள்வி போதும்னு நினைக்கிறியா? இல்ல அப்படி நினைச்சா ஒண்ணு பிரச்சனை இல்லை, நீ அதுக்கு பதில் சொல்லு. சொல்லுங்க, என்ன கேட்க போறீங்க? சிவனை பணிந்த ஒருவன் பெருமாளை பணிந்தான் ஆழ்வாரா மாறினா, இதானே உன் கேள்வி? பதில் நான் சரியா சொன்னா? சிவனை பணிந்தவன் பெருமாளை பணிந்தன மாறுறது வேற, ஆனா பெருமாளே சிவனா மாறுறாரு. எங்க சொல்லு? இப்பதான் பொருத்தமா இருக்கும். நான் சேக்கலரை கேட்டு இதுக்கு அதுக்கு சம்பந்தம் வேலை பாரு, எனக்கு விருப்பம் இல்லை. சிவனை பணிந்த ஒருவன் பெருமாளை பணிந்து சமயம் மாறினால பக்தர்கள் மாறுவது இயல்பு. இன்னைக்கு நீ முருகன் எங்க நீ கும்பிட்ட, நீ பெருமாளை கும்பிட்டு தெரிய போன் பிரச்சனை. இன்னைக்கு நான் பெருமாளை வணங்குறேன், நாளை சிவனை கும்பிடலாம், முருகனை பணிவர்கள் விநாயகர் கும்பிடலாம். ஆனால் பெருமாளே சிவனா மாறுறாரு. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். பெருமாளே சிவனாக மாறினார். எங்க சொல்லு? அது எங்க? குற்றாலத்துல சௌந்தரராஜ பெருமாளுடைய ஆலயத்துக்கு போறாரு ஒருத்தர், சிவனோட பக்தர். அப்படி சிவனோட பக்தர் போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் ஆலயத்துக்குள்ள விடல. வைணவர் மட்டும்தான் இங்க அனுமதிக்க முடியும். சிவனுடைய பக்தர்னா அவருக்கு பேர் இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பண்ணது. யார் பாட்டுங்க? வரவேற்பு பாட்டு பண்ணல. நீ என்ன பாட்டு பண்ண? என்ன கேட்குற? அகத்தியர் ஆகப்பட்டு இந்த அகத்தியர் பெருமாளுடைய ஆலயத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. பெருமாளுடைய ஆலயத்துக்கு போகும்போது இவர் உள்ள விடலை. ஏன்னா அவர் பட்டை போட்டிருக்காரு. ரொம்ப நேரமாக போராடி பார்க்குறாரு, இவரை விடலை. அவன் விடலைன்னோட இவர் என்ன பண்ணுறாரு? நாமத்தை போட்டுட்டு உள்ளே போகிறாரு. பட்டையை அழிச்சிட்டு ராமத்தை போட்டுட்டு போகிறாரு ஆலயத்துக்குள்ளே, சௌந்தரராஜ பெருமாளுடைய ஆலயத்துக்குள்ளே. இவருக்கான கோவம் வருது. இவ்வளோ நேரமாக போராடி என் பட்டையை அழிச்சு அதுக்கப்புறம் ராம போட்டோன்னு தான் உன்னை பார்க்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் குறுகு குறுகுன்னு சொல்லி தலையில் கொட்டினாரா பெருமாளுடைய தலையில். அந்த குறுகு என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னா, உருமாறு என்று பொருள். அப்ப உருமாறுன்னோட அங்க இருந்த சௌந்தரராஜ பெருமாள் என்னவா மாறினாரா? குற்றால ஈஸ்வரராக மாறினாரா? இப்ப வரைக்கும் இருக்கு அந்த ஆலயம். என்ன கேட்டுப்புட்டீரு? இவ்வளவு நீ சந்தோஷப்படாத, வெக்கப்படணும். இப்படி ஒரு பதில் நம்ம சொல்லிட்டோமே, இவ்வளவு பெரிய மேடையில வெக்கப்பட்டு நாக்கு கூசணும். உனக்கு எப்படி கூசம்? உனதான் குற்றம் பண்ண நெஞ்சு குரு உனக்கு குருவுக்கு வாய்ப்பே இல்லையே. இது ஒரு பதில் சொல்றியே, இது ஒரு பதிலா? முதல்ல நீங்க தானங்க சிவ என்ன கேட்டேன்? இரு, நான் என்ன கேட்டேன்? உன்னைய
பெருமாளே சிவபெருமானா மாறுறது எங்கன்னு கேட்டீங்க. என்ன கேட்ட? பெருமாள் வந்து சிவபெருமானா மாறுறது எங்கன்னு கேட்டீங்க. காது கேட்குமா அல்லது குறைபாடு இருக்கா? இல்ல இல்ல, நான் அப்படி கேட்டேன். எங்க சொல்லு, நான் அப்படி கேட்டேன்னு. அப்படிதானே கேட்டாரு. அண்ணே முன்னாடி வாங்கண்ணே, சொல்லுங்க. இந்த பக்கம் இருந்தா உனக்கு என்ன? கவனிக்கிறாங்கல்ல, வா. உனக்கு காது கேட்கலன்னா அதுக்கு யார் பொறுப்பு? பெருமாளே சிவபெருமானா மாறுறது எங்க தானே? அப்படி நான் கேட்டேனா? அப்படிதான் கேட்டீங்க. சவிரிதிங்க கேள்வியை மாத்தாத நீ. என்ன கேட்டது? என்ன கேளு. பெருமாள் எங்க சிவனா மாறினாருன்னு நான் கேட்டிருந்தேன்னா நீ சொன்ன கதை சரி. குற்றாலேஸ்வரர், ஆமா, சவுந்தரராஜ பெருமாள் இருந்தவரை குருங்கொட்டி சிவனா மாத்திட்டாரு. இன்னைக்கு குற்றாலேஸ்வரர். நான் அதை மறுக்கவே இல்லையே. உன் கேள்வியை உன் பதில நான் மறுக்கல. ஆனா ஏன் கேள்விக்கு நீ பதில் சொன்னியா? இதுதான் கேட்ட கேள்வி. என் கேள்வியே முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்ட தப்பு. நான் அப்படி கேட்கல. பெருமாள் எங்க சிவனா மாறினாருன்னு கேட்கல, எங்க மாறுறாருன்னு கேட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? மாறுறாருக்கு என்ன வித்தியாசம்? கடந்த காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு என்னமா வித்தியாசம்? அது முடிஞ்சது, இது நடந்துட்டு இருக்குது. எங்கே மாறினாருன்னா முடிஞ்சதுல, எங்கே மாறுறாருன்னா நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு அப்படி நீ சொல்லுவ? ஏன் குற்றாலத்தை இன்னும் நடந்துகிட்டு இருக்கா? பெருமாள் சிவனா மாதிரி, சிவன் பெருமாள் மாதிரி அப்படி சுத்தி சுத்தி வர்றாங்களா உனக்கு? அப்புறம் என்ன அறிவில் இந்த பதில நீ சொல்ற? நான் கேட்ட கேள்வியை காதுல வாங்கு. சிவன் எங்க, பெருமாள் எங்க சிவனா மாறினாருன்னு கேட்கல, மாறுறாரு, இன்னமும் மாறிக்கிட்டு இருக்காரு. இப்ப கேள்வி காதுல இப்ப புரியுதா உனக்கு? கேள்வி சொல்லு. இதுதான் என் கேள்வி. உன் சவரி இது குற்றாலேஸ்வரர் சொல்ல நீங்க வரல. என் கேள்விக்கு பதில் சொல்லுறது நீ வந்திருக்க. சொல்லு. பொதுவாகவே வந்து பெருமாளுடைய ஆலயம் ரொம்ப புகழ்பெற்ற ஆலயம் எது அப்படின்னா, ஒன்று ஸ்ரீரங்கம், இன்னொன்று திருப்பதி ஏழுமலையாரோடைய ஆலயம். இந்த திருப்பதியில் தான் 6 நாளும் பெருமாள் வந்து பெருமாளாகவே இருப்பார். ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் சிவபெருமானாக மாறுவார். எந்த கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை. என்ன காரணம்? காரணம் இருக்கும்ல. காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவாங்களே, தோரணம் கட்டுறாங்கன்னா இங்கே ஏதோ திருவிழான்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திருப்பதி பெருமாளே வந்து சிவபெருமானாக மாறுவார். அப்பேற்பட்ட சிறப்பு அந்த திருப்பதிக்கு இருக்கு. எதுக்காக, என்ன காரணம் அப்படின்னா, இந்த அலமேல் மங்காபுரம்னு ஒரு இடம் இருக்குல்ல, கீழே திருப்பதிக்கு கீழே கீழ் திருப்பதின்னு சொல்லுவாங்க. அங்கே தெய்வம் யாரு அப்படின்னா அந்த அம்மாவோட பேர் வந்து பத்மாவதி தாயார். பத்மாவதி தாயார். இந்த பத்மாவதி தாயாரை பார்ப்பதற்காக வெள்ளிக்கிழமை பெருமாளே இறங்கி போய் பார்த்துட்டு வருவார. அதனால தான் ஒரு நாள் மட்டும் அங்க இருக்கிற திருப்பதியில் இருக்கிற பெருமாள் சிவபெருமானாக மாறுவார் என்பது ஐதீகம். இதெல்லாம் தெரிஞ்சவங்க பெரியவங்க வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு போவாங்க. திருப்பதிக்கு போறவங்க மலை மேல ஏறுவாங்க. ஆனா காத்திருந்து சனிக்கிழமை அப்படிதான் வணங்குவாங்க. ஏன்னா அங்கே அந்த ஒரு நாள் மட்டும் பெருமாள் அங்கே இருப்பதா ஐதீகம் கிடையாது. ஏன்னா தன்னுடைய மனைவியா பத்மாவதி தாயாரை பார்க்கணும் ஆசை. வேற மலை மேல ஏறிட்டார்னா அந்தமா கீழே தானே இருக்காங்க அலமேல் மங்காபுரத்துல. அந்த பத்மாவதி தாயாருடைய பிறந்த இடமே அதுதானே. அப்ப அங்கே சென்று அப்ப அந்த ஒரு நாளுமே அங்கே பெருமாளுக்கு பதிலாக யார் இருப்பதாக ஐதீகம்? சிவபெருமான் இருப்பார். சிவன் இருக்காருல, அதனால அந்த ஒரு நாள் மட்டும் அவருக்கு பேரு வெங்கடாசலபதி இல்ல, சங்கர நாராயணன் பேரு. சங்கரன்னா சிவபெருமான், நாராயணனுக்குள்ள சங்கரன் சிவபெருமான் புகுவதனாலதான் சங்கர நாராயணன் பேரு. இது ஒவ்வொரு வாரமும் நடக்குதா? நடந்துகிட்டே இருக்கா? வெள்ளிக்கிழமை நடந்துகிட்டு இருக்குல்ல. அதனாலதான் கேட்டேன், எங்கே பெருமாள் சிவனா மாறுறாருன்னு கேட்டேன். அதுக்கு இதுதான் பதில். குற்றாலத்துக்கு போனாரு, அகத்தியர் கொட்டுனாரு, இது பதிலா? ரொம்ப அப்படியே அறிவாளி மாதிரிலாம் பேசாதீங்க. நீ பாட்டுங்க, நீ சொன்னதே முட்டாள்தனமா இருந்துச்சு. என்ன கேட்காத அறிவாளியானு? நான் தெளிவா தான் கேட்டேன். சரியா? பெரிய முட்டாள் நீங்க தான். நாரதர் வேஷம் போட தகுதியே இல்லாத ஆள் நீங்க தான். வள்ளிக்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியுமா? ஆங்கிலத்துல பேச வெக்கம் இல்லாம நிக்கிறீங்களா? நீ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீ எல்லாம் வள்ளி வேஷம் போட்டு விட்டு கருவாடு வைக்க போலாம். நீ எல்லாம் அதுக்கு தான் லாயக்கு. முதல்ல ஒரு கேள்விய நீ பிச்சை எடுக்க போ. நீங்க பக்கத்துல சிம்பரமா முருகன் போய் நீ வடி பிச்சை எடுக்க போ. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆள பாருங்க. பிச்சை எடுக்க ஒரு கேள்வி கேட்ட கேள்விய காதுல வாங்க வைக்கல. இருமா, கேட்ட கேள்வி நீங்க தெளிவா கேட்கணும். சரியான இதுக்கு மேல ஐயா இதுக்கு மேல எவன் தெளிவா கேட்பான்? இருமா, எங்க மாறுறாருன்னு கேட்டேன். இரு பேசுற பாட்டு. எங்க மாறுறாருன்னு கேட்டா சரி, அது வாய மூடு ரெண்டு பதில் சொல்லிட்டேன். வாய மூடுட்டேன். வாய மூட நீங்க சொல்ல கூடாது. எங்க மாறுறாருன்றதுக்கு மாறுனான்றது பதிலானே. ரெண்டுதையுமே சொல்லிட்டேன். இருமா, ரெண்டுதையுமே சொல்லி அப்புறம் முட்டாள கேக்குற முட்டாக்கிரிக்கு மாதிரி நீங்க முட்டா ஒரு கேள்வியை காதுல வாங்க. அந்த வக்கில்ல கோபம் வருது உனக்கு. ஆங்கிலத்துல பேச வெக்கம் இல்லாம எது ஆங்கிலமா? ஆங்கிலத்துல பேசுங்க, அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். சரி சரி, ஆங்கிலம் பேச தப்புத்தேன். உனக்கு நீ முருகனை பத்தி தப்பா சொன்ன, எனக்கு கோவம் வந்துருச்சு. உன்ன 40 கார் இருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இரு அப்பெல்லாம் நீ ஓட முடியாது. நில்லுங்க.
பேச சரி நான் கோவப்பட்டேன் ஐயா வாய முடி கோவப்பட்டேன் சரி ஏன் கோவப்பட்டேன் இப்ப நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன் வள்ளி இந்த பிள்ளைக்கு யாருங்க குலக்கடவுள் முருகன் தானே இந்தாரு போய் அந்த ஐயா காலில் போய் விழுகு நீ முருகன் தான் இப்ப ஒரு திருக்கசூர் எங்க ஊர் பக்கத்தில் இருக்கு திருக்கசூர் ஒரு தெப்பத்தில் நடந்துச்சு எங்கேயா போனீங்கன்னா சௌமிய நாராயண பெருமாள் பெருமாள் பெருமாள்னா இங்க யாரு நடைய பாருங்க பெருமாள் கோயிலுக்கு போறோம்ன்ற வார்த்தை யாரை குறிக்குது மகாவிஷ்ணு தானே குறிக்குது அப்ப நீ மகாவிஷ்ணு வள்ளின்ற உனக்கு குலக்கடவுள் முருக பெருமாள் நீங்க தெரியாம பேசுறேமான்னு மன்னிப்பு கேட்டீங்க தெரியாம மன்னிப்பு யார் கேட்டா நீங்க கேட்டீங்க இப்ப நீங்க கேட்டீங்க மன்னிப்புலாம் கேட்கல நீ சொன்னதுக்காக கோபத்துல சொன்னேன்னு சொன்னே தவிர அது மன்னிப்பு இல்ல நான் சொன்ன சரிதான் பெருமாள் தான் உனக்கிட்ட 40 கார் இருக்கே அது காரணம் முருகன் தான் நான் சொன்ன தப்பு இல்ல நான் ஆங்கிலம் சொல்றேன் நான் ஆங்கிலம் பேசல கார் ஆங்கிலம் இல்லையா இல்ல கார் ஆங்கிலம் இல்லையா இல்ல அவங்கள்ட்ட என்ன கேக்குற நான் சொல்றேன் இல்ல நீங்க சொல்லுங்க கார் ஆங்கிலம் இல்லையா கார் 40 நான் சொன்னேன் உன்ட்ட 40 கார் இருக்கு அது காரணம் முருகன் நான் சொன்னது ஆங்கிலம் இல்ல தப்பு இல்லை நான் சொல்றேன் என்னோட குலக்கடவுள் பெருமாள் தான் நான் சொல்லுவேன் 1000 விஷயம் பேசலாம் விளக்கம் சொல்றது தான் சரியா இருக்கும் விளக்கம் சொல்லுவாங்க அறிவாளி திருப்புகழ் தெரியுமா அருணகிரிநாதர் எழுதினார்ல எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக எழுதினார் திருப்புகழ் திருப்புகழை சொல்லுங்க தெரிஞ்சா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க முத ஆரம்பித்தார் முத்தை தர பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருவரை என போதும் என்று ஆரம்பிச்சார் முடிச்சார் மிகச்சிறப்பா சொல்லும் போது இங்க நில்லுட்டேன் உன் ஜவுரி இது நடல அப்படிதான் நடப்பேன் என்னன்னா நீங்க சொல்லக்கூடாது எல்லாம் எப்பயுமே அப்படிதான் இருப்பேன் வள்ளி அப்படித்தான் நிக்கணும் உங்களுக்காக எல்லாம் மாத்திக்க முடியாது நாரதர் கூட அப்படி பேசக்கூடாது ஆங்கிலத்துல நீங்க பேசுறீங்க சொல்லுங்க முதல்ல சபையை மதிக்கிறதா தான் இங்க நில்லு சொல்லுங்க தகாடி திரும்பி போறான் தான் நீங்க நிக்காத ஓடி போயிரு கொட்டல் பட நட்பட்டவனரி வெட்டி பழி எட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளை என்று பாடி எம்பெருமான் முருகனை வணங்கினார் அருணகிரிநாதர். என்னன்னு முடிச்சாரு அருணகிரிநாதர்? முருகனை வணங்கினேன். என்னன்னு முடிச்சாரு? கொட்டல் பட நட்பட்டவனரை வெட்டி பழி எட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளேன்னு முடிச்சாரு. என்னாலே என்னன்னு முடிச்சாரு? சொல்லுங்க, வாயை திறந்து வாயில நீ பாடுங்க சொல்லுங்க. பெருமாளேன்னு முடிச்சாரு. பெருமாளேன்னு பெருமானேன்னு முடிச்சாரா பெருமாளேன்னு முடிச்சாரா? பெருமானேன்னு முடிச்சாதான் பஞ்சாயத்துலயே முருக பெருமானே சிவ பெருமானே விநாயக பெருமானேன்னு போயிருமே. சரி, ஆனால் அங்கே அவர் முடித்தது பெருமாளேன்னு முடிச்சாரு. திருப்புகழ பெருமாளேன்னு முடிச்சிருக்காரு அருணகிரிநாதர். யாரை நினைச்சு திருப்புகழ் பாடினாரு? முருகனை நினைத்து திருப்புகழ் பாடினார். அருணகிரிநாதர் கேட்டுவாங்க ஏன் பெருமாளேன்னு சொல்லணும். வர முடியாது, முடியாது, வர முடியாது, முடியாது. நீ விட்டு வரல இந்த பக்கம் அறிவு கிளகலையா பிரியுதான் அந்த ஆத்தாவுக்கு. ஆனாலும் உன் அறிவை நான் பாராட்டுறமா. பெருமாளேன்னு அவர் முடிச்சாரு. யாரை பணிந்து? முருகனை பணிந்து. இப்ப பெருமாள்ன்ற வார்த்தை முருக பெருமானு குண்டுன்றதுனாலதான் உன் குலக்கடவுள் யாருன்னு கேட்டப்ப நீ பெருமாள்னு சொன்னியா? ஏதோ முன்னாடியே தெளிவா சொல்லிய வேண்டியதானே. இந்த கார் இருங்க, திருப்புகழ் அடிப்படையிலே நிப்பாட்டுங்க முத. அல்ல பகல்லும் இந்த அவஸ்தையை நீ எடுத்து பொட்டி மாமா வசனம் இல்ல பாட்டு. உட்காருங்க, பின்னாடி என்ன பண்றீங்க? வாங்க உட்காருங்க. அல்ல பகல்லும் இந்த அவஸ்தையை நீ எடுத்து கவனிக்கிறேன். ஏதோ ஒரு வார்த்தை பின்னாடி சொன்னி என்ன சொன்ன? பாடுங்க பாடுங்க. இல்ல என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? உங்களுக்கு தெரியும், பாடுங்க. நீ தானே சொன்ன, சொல்லு. ராஜ்யசபையில வார்த்தையை விட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க அதை சொல்லு. குளிக்கிறது திருன்னு பாடுங்க. பாடுறீங்களா? பாடுங்க. என்ன சொன்னீங்க அதை சொல்லு. என் பயமா இருக்கா? ஆத்தாடி உங்களுக்கு சொல்லு. என்ன சொன்னீங்க அதை சொல்லு. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு இதுக்கு எதுக்கு இவ்வளவு வாய் பேசணும்னு கேட்டேன். கார் தமிழ்னு சொன்னீங்கல்ல, கார் எப்படி தமிழ்னு சொல்றீங்க? பெருமாளேன்னு சொன்னதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்டீங்க, நான் விளக்கத்தை சொல்லிட்டேன். இதனாலதான் பெருமாளேன்னு சொன்னேன்ட்டு காருன்னு சொன்னீங்க. 40 கார் இருக்கு தப்பு. ஆங்கிலம்ன்றே அப்படின்னு நீங்க சரின்னு சொன்னீங்க. எப்படி சரின்னு சொல்றீங்க? அப்படி நான் சொல்லாம உடனே நீங்க கேட்கலாம். இந்த பொழப்புக்கு நானும் நீ கேட்டிருப்பேன். நீ பெருமாள் இந்த பொழப்புக்கு நீலாம் எதுக்கு அங்கேருந்து வந்தேன்னு கேட்டிருப்பேன். ஆனால் ஏத்துக்கிற மாதிரி சொன்ன, ஏத்துக்கிட்டேன். இப்ப நான் சொல்லல, நேரம் ஆயிடுச்சு, கதையை முடிக்கணும்னு சொன்னேன். என் பாட்டு நிப்பாட்டி பிரச்சனை பண்ற. சரி, நீ தமிழச்சி தானே? இது மாட்டு கருத்துருக்கா? கிடையாது. இதிகாசங்கள் புராணங்கள் கூட வடமொழியிலிருந்து மொழி பெயர்க்கப்பட்டு இங்க வந்தது. ஆனா தமிழ் இலக்கியம் ஒன்று இருக்கு தெரியுமா? சங்க இலக்கியம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். என்னென்ன சங்க இலக்கியம்? 14 கீழ்கணக்கு 14 மேல் கணக்கு தானே சங்க இலக்கியத்தில் சேருது. 10 பாட்டு 8 தொகைன்றோம்.
இது இப்ப ரெண்டுமே 17 மேல் கணக்கு. 10 பாட்டு என்ன தெரியுமா? திருமுருகாற்றுப்படி, புனராற்றுப்படி, சிறுமானாற்றுப்படி, பெருமானாற்றுப்படி, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, பட்டின காலை, மலைவிடுகடா, நெடுநல்வாடை, இது எல்லாமே 10 பாட்டு. 8 தொகை என்ன தெரியுமா? தெரியுமாமா? அதான் திருக்குறள் இதெல்லாம் வருங்க. இது 8 தொகை வந்து திருக்குறள் வருதா? எனக்கு காதுல பூசுதான். நற்றினை, குறுந்தொகை, 500, 10 பரிபாடல், கடைத்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த ரெண்டும் சங்க இலக்கியம் தானமா? யார்கிட்ட இருக்கு? நீ தமிழச்சி தானே? தமிழ்ல தான் இருக்கு. இது எல்லாமே யார்கிட்ட இருக்கணும்? தமிழச்சி உன்கிட்ட இருக்கணுமா இல்லையா? கேட்ட கேள்வி போது பதில் சொல்லுங்க. இரு, ஏன் நீ சொல்லலையா? திருப்போலி இப்படி பாடினாரு, என்ன அப்படி ஏன் நான் வாயை திறக்கலையா? தொற வாய. சங்க இலக்கியம்லாம் யார்கிட்ட இருக்கணும்? எல்லாம் பார்த்தாவே எனக்கு அவ்வளவு கடுப்பு. நீ சிரிக்காத தயவு செஞ்சு, அவ்வளவு எரிச்சது வருது. சொல்லு, நீ தமிழச்சின்னா இந்த சங்க இலக்கியம்லாம் நீங்க பதில் தெரியாம சமாளிக்கிற மாதிரியே இருக்கிறதுனால சிரிப்பு வருது. சரி சொல்லிட்டு கிளம்புங்க. பாடு. உன் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுது. நீ சிரிச்சுக்க. சிரிச்சிருச்சு. கேட்ட கேள்வி பதில் சொல்ல தெரியாம நிக்கிறது நீ. சங்க இலக்கியம்லாம் யார்கிட்ட இருக்கு? நீ தமிழச்சி தானே? ஆமா, எங்க கிட்ட தான் இருக்கு. அத சொல்றது உனக்கு வாய் கோணிட்டு போதா உனக்கு? வாயை துற. சரி, இது 17 மேல் கணக்கு. 17 கீழ் கணக்கும் நீ படிச்சு திருக்குறள் சொன்னியே, அது எதுல வருது? கீழ்கணக்குல வருது. கீழ்கணக்கு வருதா? அது சங்க இலக்கியம் தானமா? ஆமா. இல்லன்னு சொல்ல முடியாதுல? இல்லங்க. 17 கீழ் கணக்குல திருக்குறள் இருக்கா? ஆமா. நாலடியார் இருக்கா? இருக்கு. ஆசார கோவை இருக்கா? இருக்கு. இன்னா 40 இருக்கா? இருக்குங்க. இனியவை 40 இருக்கா? இருக்கு. களவழி 40 இருக்கா? இருக்கு. கார் 40 இருக்கா? தொரவாய, நீ தமிழச்சி தானே? ஆங்கில மெஷின் தப்புன. இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40. தமிழச்சி தானே நீ? இந்த சங்க இலக்கிய நூல்ல யார்கிட்ட இருக்கு? அந்த 40 கார் 40ன்ற அந்த 40 கார் உன்கிட்ட இருக்குன்றதுனால சொன்னேன் 40 கார் இருக்கு. இதெல்லாம் முருகன் போட்ட பிச்சைன்னு. ஏன்? முருகன் தானே தமிழ் கடவுள், சங்க இலக்கியம் தானே. இது எப்படி நீ ஆங்கிலம் சொல்லுவ? என்ன வரவேற்பு அதிகமா இருக்கு சாமியா இருக்கு. சரிங்க. என்னம்மா வள்ளி, என்னம்மா? அது அப்படி இல்ல, உங்க வாயை முடுங்க, பெட்டியை நொறுக்கி விடுவேன். ஏற்கனவே நொறுக்கி போய் தான் வந்து ஆமா, பார்த்தேன். சரிங்க சாமி, அதுக்கு பதில் தெரியல. இல்ல நீங்க 40 ஆங்கிலத்துல பேசுறீங்களோ காருன்னு சொல்லி கேட்டேன். இல்ல நீங்க சொல்லு, கார் 40 வந்து தமிழ்ல இல்ல ஆங்கில இலக்கணத்துல இருக்குன்னு சொல்லு. சங்க இலக்கியத்துல இருக்கு தமிழ்ல. அப்ப உன்னை சொல்லலாமா 40 கார் வச்சிருக்கேன்னு? சொல்லலாம். அப்புறம் என்ன ரோசா வருது? பார்த்த மாப்பிள்ள முருகப்பெருமான் கட்டிக்கிறியா முருகனை? வேண்டாம். எனக்கே இப்ப வேணான்னு தோணுது. நீ என்னட்டே இவ்வளவு வாய் பேசி, அவரெல்லாம் என் மாமெல்லாம் யார்ட்டையும் வாய் பேசாத ஆளு. அவர் பாப்பேன். சரி, அவர் நான் விளையாட்டு சொல்றேன். அவரெல்லாம் வந்து நின்றாருன்னா நிக்கிறவளுக்கே இவர் நம்மளை திட்டாரா பாராட்டுற நமக்கே புரியாது முதல்ல. சரி விடு, பார்த்து முருகனை திருமணம் பண்ணி மாட்டேன் சொல்றீங்களா? திருமணம் பண்ணி காட்டுறேன். அல்லு பகல் இந்த அவசகனை எடுத்து அவனையோ இருபசவி எடுத்து சொல்லும் கேளமா குடி கொடுப்பது அன்பில்லா கண்மை குட்டி, அறிவில்லா கருவி குட்டி, புத்தி இல்லாதவர்க்கு புத்தியை குட்டி, இதை கொடுப்பவன் நாரதன். அறிவில மன திரும்பிய இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்ன என் நாரதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சமல்ல. திருமணம் செய்து காட்டுகின்றேன் நாராயணன். சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, 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 அரோகரா.